ஹாய் गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner Anime Season 1 எபிசோட் 11 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க. அதுக்கு பதிலா எப்பவும் போல இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோவலத்தையும் செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோட் போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் கெல்வினோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு எல்ஃப் வில்லேஜுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இந்த எல்ஃப் வில்லேஜ் வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடியது கிடையாது, ஈஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய கெரேமிஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எல்ஃப் வில்லேஜ். இருந்தாலும் இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எல்ஃபுக்கும் வெஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய எல்ஃபுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனே இருக்குது. அதனாலதான் இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி அவங்க கொஞ்சம் கோவமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்க. கூட இருக்கக்கூடிய ஏஃபல் மட்டும் எனக்கு என்னன்னே தெரியல, இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரி இருக்குதுன்ற மாதிரி சொல்றா. ஆனா மத்தவங்க எல்லாரும் இல்லப்பா அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ ஒரு ஆஃப் எல்ஃபா இருக்கல்ல, அதனாலதான் இந்த இடத்துக்கு ஆல்ரெடி வந்த மாதிரி உனக்கு தோணாலும் தோணலப்பா, ஒரு பிரச்சனை கிடையாது, எதுவா இருந்தாலும் நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சாராவும் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னு ஒரு பெரிய சந்தேகத்தை கேக்குறா. என்னன்னா வெஸ்ட் சைடுல தான் எல்ஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஈஸ்ட் சைடுல எல்ஃப் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த சைடுல போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்குது. இவங்க வெஸ்ட் சைடுல இருந்த எல்ஃபா இல்ல ஈஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய தனி எல்ஃபான்ற மாதிரி கேட்க மெல்வினாவும் ஆமாப்பா நீ சொல்றது ஒரு அளவுக்கு கரெக்ட் தான். ஏன்னா ஒரு நாள் இந்த உலகத்தை நான் சும்மா நோட்டம் விட்டுட்டு இருக்கும்போது இந்த எல்ஃப் எல்லாம் வெஸ்ட் சைடுல இருந்து ஈஸ்ட் சைடுக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. ஆனா எதுக்காக இங்க கிளம்பி வந்தாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எனக்கு தெரியல. ஆனா இவங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கும் தொந்தரவு தராம அமைதியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கேள்வினே இவங்க கூட கிளம்பி வரதுக்கு முன்னாடி லியோ கூட போய் பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். என்னன்னா இவங்க வீட்டுக்கு வந்த அந்த புது ஆளுங்களா இருக்கானுங்களே அடியாளுங்க, அவங்க எல்லாருமே விசாரிக்கும் போது இவங்க எல்லாருமே டைசன்ல தான் வந்திருக்காங்கன்றது தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இவங்க உன்னை பர்டிகுலர் அட்டாக் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸோட தான் அட்டாக் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம சில ரூமர்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, அவங்க நிறைய கான்டினென்ட்டுக்கு போயிட்டு அட்டாக் பண்ணி போர் வரதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்காங்களா. அதனால நீ எதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்பான்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இவனுக்கு ஒரு வேலை வந்திருக்குன்ற விஷயத்தையே சொல்லி இருக்காரு. ஆனா இது ஒன்னும் நார்மலான ஒர்க் கிடையாது, எஸ் ரேங்குக்கான ஒர்க். அதாவது இப்ப இவன் ஏ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்குக்கு போகணும் இல்லையா, அந்த ரேங்குக்கு போறதுக்காக இந்த ஒரு வேலை செஞ்சா போதும் இவன் அசால்ட்டா இவனுடைய டீம் கூட சேர்ந்து எஸ் ரேங்குக்கே போயிடலாம். ஆனா அந்த வேலையை கொடுத்தது யாருன்னா ஈஸ்ட் சைடுல இருக்கக்கூடிய எல்ஃப் வில்லேஜோட கிங்கான கான்ன்ற ஒருத்தவன் தான் இவனுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து அனுப்பி இருந்திருப்பான். அதனால அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இப்ப இவங்க கிட்ட சொன்ன உடனே என்னது ஒரு கிங்கே உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரா, அப்பனா இது என்ன வகையான ஒர்க்ன்ற மாதிரி கேட்கவும் இல்லப்பா இது எஸ் ரேங்குக்கான ப்ரொமோஷன் ஒர்க் தான், ஆனா இதுக்கு 2 கிங் அப்ரூவல் கொடுக்கணும். அதுல ஒரு அப்ரூவல் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச வாட்டர் கிங்டம் உடைய குவீன் நம்மளுக்காக கொடுத்துட்டாங்க. அதனால தான் அந்த எல்ஃப் வில்லேஜுக்கு கிங்கா இருக்கக்கூடிய காணி இப்ப இன்னொரு அப்ரூவல் தரேன்னு சொன்னதுனால அவர் நம்மள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ண ஒர்க்கை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களுடைய வண்டிக்கு யாரோ ஒருத்தவங்க அம்பலா விட்டு இவங்களை பயமுறுத்துறாங்க. யாரான்னு பார்த்தா இந்த எல்ஃப் வில்லேஜ் சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான். ஆனா நம்ம கேள்வினையும் கேள்வியினுடைய டீம் இந்த இடத்துக்கு வர சொன்னது இவங்களுடைய அரசர் தானே. அதனால இங்க பாருங்க தேவையில்லாம அட்டாக் பண்ணாதீங்க, உங்களுடைய அரசருடைய உத்தரவுப்படி தான் நாங்க வந்துகிட்டு இருக்கோம்னு அவர் அனுப்பின ஒரு லெட்டர் எடுத்து இவங்கள்ட்ட காட்டவும் அப்பனா நீங்க தான் அந்த அட்வென்ச்சர் கேள்வினா சாரிங்க என்ன மன்னிச்சிருங்க, இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் என்ன மன்னிச்சிருங்க, ஏன்னா இவங்க கிட்ட நான் ஃபர்ஸ்டே இன்ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டேன், அதனாலதான் இந்த குழப்பம். அது மட்டும் இல்லாம என்னுடைய பேரு நெல்ராஸ், நான் தான் அந்த வில்லேஜோடைய இப்போதைய எல்டர், அதனால இந்த வில்லேஜோட எல்டரா உங்களை இந்த இடத்துக்கு நான் வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கெல்வின் கூட இருக்கக்கூடிய எஃப்எல பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்ல லூமி நீ உயிரோடவா இருக்கிற, நீ எஃப்எல பார்த்து லூமின்னு ஏதோ ஒரு பேரை சொல்ல இவளுக்கு ஏன் இவரு நம்மள பார்த்து இப்படி கூப்பிடுறாருன்னு சுத்தமா புரியவே இல்ல. இருந்தாலும் சரி ஓகே எங்க நம்ம பேச வேணாம், நம்ம என்னுடைய இடத்துக்கு போயிட்டு பேசலான்னு இவங்க எல்லாரையும் தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போக இவரு திரும்பவும் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா இங்க வந்திருக்கிறது இவர் நினைச்ச பொண்ணு கிடையாது, ஏஃபல்ன்றது இப்ப இவருக்கு தெரிய வந்திருக்கும். அதனாலதான் என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாதனமா ஒரு குழப்பமான விஷயத்தை உங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும் போதே கேள்வியும் சரி ஓகே எங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் உங்க கிங் கொடுத்த வேலையை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்களை நீங்க கிளாரிஃபை பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி கேட்கவும் எனக்கு புரியுது எதுக்காக உங்க கூட இருக்கக்கூடிய பொண்ணை பார்த்து நான் லூமின்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும் அதுதானன்ற மாதிரி கேட்கவும் ஆமா எனக்கு நீங்க எதுக்காக அப்படி கூட்டிங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா எஃபில நாங்க என்னுடைய டீம்ல சேர்க்கும் போது அவ ஒரு ஸ்லேவா தான் இருந்தா, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்ன நடந்துச்சு கூட அவளுக்கு தெரியல, பிறந்ததுல இருந்து ஸ்லேவா இருக்கன்னு தான் சொன்னா. இருந்தாலும் இப்ப என்னுடைய டீம்ல அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் தான், ஆனா அவளை பத்தின விஷயங்கள் எதுவுமே எங்க டீம்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் நீங்க எதுக்காக அவளை பார்த்து அப்படி சொன்னீங்க, என்ன ரீசன்றது எங்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவரும் சரியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே வெஸ்ட் கான்டினென்ட்ல இருக்கும்போது நடந்த விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அப்ப இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஈஸ்ட் கான்டினென்ட்க்கு வராம ஒன்னா ஒரே இடத்துல சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க கூட்டத்துல இருந்த ஒரு எல்ஃப் மட்டும் டிராகன் கிங் கிட்ட போயிட்டு ஏதோ வம்பளத்திட்டு வந்துட்டான் போல. அதனால அந்த டிராகன் கிங்கும் என்கிட்ட வம்பளத்தவனு என்கிட்ட கொடுத்துருங்க இல்லையா இந்த கிராமத்தை ஒட்டு மொத்தமா அழிச்சிருவேன்னு ஃபர்ஸ்ட் வந்து மிரட்டிட்டு போனாரு. ஆனா இவங்களால யார் அந்த டிராகன் கிங்க போய் மிரட்டினதுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதனால அடுத்த வாரமே அந்த டிராகன் கிங் மொத்த கிராமத்தையுமே அழிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா அப்ப அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த லூஃபின்ற பொண்ணால தாங்கிக்க முடியாம டைரக்டா அந்த டிராகன் கிட்ட போயிட்டு இங்க பார் என்கிட்ட எக்கச்சக்கமான மேஜிக் பவர் எல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் என்னால பண்ண முடியும், உனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணி என்ன
சொல்லி என்ன வேணா செய், ஆனா என் கிராமத்தை விட்டுடுன்னு தன்னுடைய உயிரை பத்தி கூட கவலைப்படாம டிராகன் கிங் கிட்ட நேரா போய் பேசினா. அப்ப அந்த டிராகன் கிங்கும் சரி ஓகேப்பா, அவனுக்கு பதிலா நீ எனக்கு கிடைச்ச சந்தோஷம் தான், ஆனா நான் உன்னை கொல்ல போறதெல்லாம் கிடையாது, நீ என்னுடைய ஃபியான்சியா வரணும்ன்ற மாதிரி கேட்கவும் அவனும் சரின்னு சொல்லிட்டு எல்லாமே என்னுடைய கிராமத்துக்காகன்னு டிராகன் கிங் கூடவே கிளம்பி போயிட்டான்ற மாதிரி சொல்லவும், ஓ அப்படியா சரி ஓகே, இருந்தாலும் நீங்க அந்த இடத்தை விட்டுட்டு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்க, டிராகன் கிங் தான் போயிட்டா எல்லாமே நல்லா தானே இருந்துச்சுன்ற மாதிரி ஜெரால்டு கேட்க, இல்லங்க அதுக்கப்புறம் சரியா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்துக்கு அப்புறமேட்டு தான் நாங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டோம், ஏன்னா டிராகன் கிங் கூட போன எங்களுடைய கூட்டத்தை சேர்ந்த அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவ சரியா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது டீ ஃபாரஸ்டுக்குள்ள இறந்து போன நிலைமையில கடந்தா, அதனால அவளை பார்த்ததுமே எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஏன்னா டிராகன் கிங் திரும்ப வந்து இவளுக்காக கொல்ல போறேன், அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன்னு சொன்னா எங்களுடைய மொத்த கூட்டம் அழிஞ்சிரும் இல்லையா, அதனால இதுக்கப்புறம் எங்களால வெஸ்ட் கான்டினென்ட்ல இருக்க முடியாது, நாங்க இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம்னு சில பேர் மட்டும் அங்கிருந்து கிளம்பி இந்த பக்கம் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்லவும், சாரா உடனே அப்பனா நீங்க சொல்லக்கூடியவங்க தான் நம்ம ஏஃபலோடைய அம்மாவா இருப்பாங்கன்ற மாதிரி சொல்லவும், ஜெரால்டுக்கு எப்பயும் போல ஒரு கேள்வி வந்துருச்சு, என்னன்னா சாரா சொல்ற மாதிரி லூமின் தான் இவளுடைய அம்மானா டிராகன் கிங் தானே அப்பாவா இருக்கணும்ன்ற மாதிரி கேட்க, மெல்வினா உடனே இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டா, ஏன்னா இவளுடைய காடஸ் பவரை வச்சு ஏஃபல செக் பண்ணி பார்க்கும்போது இவளுக்குள்ள ஒரு ஹியூமனுடைய பிளட் கலந்த ஒரு எல்ஃப் ரத்தம் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு தெரிய வந்துருச்சு, அதனாலதான் கண்டிப்பா இவளுடைய அப்பா டிராகன் கிங்கா இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நெல்ராசும் என்ன மன்னிச்சிருங்க ஏஃபல், ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை வச்சுதான் நான் சில விஷயங்களை சொன்னேன், அதனால உங்களுடைய மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது நான் பேசியிருந்தேன்னா என்ன மன்னிச்சுக்கோங்கன்ற மாதிரி கேட்கவும், இல்ல இல்ல நீங்க என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல, ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாததுனால நீங்க சொல்ற இந்த விஷயங்களை என்னால கனெக்ட் பண்ணிக்க முடியல, அது மட்டும் இல்லாம எனக்கு நீ இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குது, ஏன்னா என்னுடைய மாஸ்டர் தான் எல்லாமே எனக்கு, அது மட்டும் இல்லாம அவருடைய தங்கச்சி எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலியா கிடைச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லவும், சாராவும் ரியானை இவளை வந்து புடிச்சுக்கிட்டு ஆமா ஆமா நீங்க சொல்ற மாதிரி எங்களுடைய ஃபேமிலி தான், ஏன்னா எங்களுக்கு தினமும் சமைச்சு போட்டு அம்மா மாதிரி பாத்துக்கிறீங்கன்ற மாதிரி இவளை பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்க, கொஞ்ச நேரத்துல கேள்வினும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்த வேலையை பத்தி பேசலான்னு எங்களை எதுக்காக உங்களுடைய அரசர் இந்த இடத்துக்கு வர சொல்றாருன்ற மாதிரி கேட்கவும், இவரும் ஆமாப்பா உங்ககிட்ட அதை பத்தி நாங்க சொல்லி ஆகணும், இல்லனா எங்க வில்லேஜை சுத்தி நாங்க யாருமே உள்ள வரக்கூடாதுன்னு மேஜிக்கல் பேரியர் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோம், பட் டைசனுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க எப்படி அந்த பேரியரை தாண்டி உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய எல்ஃப் மக்களை எல்லாருமே கடத்திட்டு போறாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வித்தியாசமான டேஞ்சர் பீஸ்ட் அப்புறம் நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குது, அதனாலதான் எங்களால சமாளிக்க முடியலன்னு எங்களுடைய அரசர்கிட்ட சொல்லவும், அவர் உங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறாருன்ற மாதிரி சொல்ல, கேள்வினும் சரி ஓகே எனக்கு இப்ப இங்க என்ன நடக்குதுன்றது புரிய வந்துருச்சு, அதனால இதுக்கப்புறம் நடக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், ஆனா எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், உங்களுடைய கிராமத்தையே நான் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்னு இருக்கிறேன், அதுக்கு உங்களுடைய பெர்மிஷன் கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, இவரும் சரி ஓகேப்பா நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என்னுடைய மக்களுடைய உயிருக்கு மட்டும் எந்த ஒரு ஆபத்தும் வராம பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, கேள்வினும் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுட்டு சரி ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்குதுன்னு இந்த பக்கம் இவன் கிராமத்துல நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் டைசனுடைய ஆர்மி டேஞ்சர் பீஸ்ட் அப்புறம் அந்த மான்ஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த மான்ஸ்டர் பீஸ்ட் எல்லாத்தையும் இவங்களால கட்டுப்படுத்த முடியுது, ஏன்னா ட்ரெஸ்டின் ஒருத்தவனை பார்த்தோம் இல்லையா அவன் தன்னுடைய மேஜிக் பவர் மூலியமா பீஸ்ட் அப்புறம் இந்த மாதிரி மான்ஸ்டர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுவான், அதனாலதான் அவனுடைய ஆர்மியில இருக்கிறவங்க இந்த பக்கம் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்க, இவங்களுடைய கண்ணுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு எல்ஃப் வில்லேஜ் இருக்கிற மாதிரி தெரியல, அதனால என்னப்பா இங்க இருந்தவங்க எல்லாம் நம்மள பார்த்து பயந்து ஓடிட்டான்ல இல்ல தன்னை சூசைட் பண்ணிட்டு இறந்து விட்டான்லான்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது டேஞ்சர் பீஸ்டுக்கு மேல உட்கார்ந்து இந்த ஒருத்தவன் மட்டும் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுறான், என்னடான்னு பார்த்தா இவங்க யாரோ அம்பு வச்சு தான் தாக்கி இருக்காங்க, ஆனா அம்பு வந்ததுக்கான சத்தமே கேட்கல, அதனால யார் அட்டாக் பண்றா எங்க இருந்து அட்டாக் பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியலன்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அம்பு தாக்கி அப்படி கீழே விழுந்துகிட்டே இருக்கானுங்க, யாரா அட்டாக் பண்றான்னு பார்த்தா ரொம்ப தூரத்துல இருந்து ஏஃபல் தான் தன்னுடைய மேஜிக் பவர் மூலியமா இவங்க எங்க இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றத கரெக்டா குறி வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா இவ விடக்கூடிய அம்பு எல்லாம் சத்தமே இல்லாம போறதுக்கு காரணமே நம்ம கேள்வின் தான், ஏன்னா இவங்க கிட்ட தான் பிளாக் ஸ்மித் பவர் இருக்கு இல்லையா, அதனாலதான் என்னுடைய மாஸ்டர் செஞ்சு கொடுத்த இந்த ஆயுதத்து மூலியமா தான் என்னால சத்தமே இல்லாம அவங்களை கதையை முடிக்க முடியுதுன்ற மாதிரி இவ சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்கடா இருக்காங்கன்னு பார்த்தா கெல்வின் உருவாக்குன ஒரு உயரமான ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம மெல்ஃபினாவுடைய மேஜிக் பவர் மூலியமா ஒரு மிஸ்ட் உருவாக்கி இந்த எல்ஃப் வில்லேஜ் இருக்கக்கூடிய இடத்தையே மொத்தமா மறைச்சிருக்கான், அது போதாதுன்னு வேற சுத்தி ஒரு மதில் சுவர் எழுப்பி இதுக்கு பாதுகாவலனா நம்ம ஜெரால்ட போட்டு வச்சிருக்கான், இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டுமேனு சாராவுடைய டீமன் லார்ட் பவரை வச்சு இந்த இடத்துல ஒரு விஷம் வாய்ந்த ஒரு லேக்கையே ரெடி பண்ணி வச்சிருக்கான், ஏன் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கோட்டையை சுத்தி எப்படி பாதுகாப்பு சுவர் வாக்கியம் அது இதுன்னு கட்டி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இது சின்ன எல்ஃப் வில்லேஜா இருந்தாலும் இதை பாதுகாக்கிறதுக்காக சூப்பரான ஒரு டிஃபென்ஸ் உருவாக்கி இருக்கிறான், இருந்தாலும் நிறைய பேர் காட்டுக்குள்ள அங்கங்க கேம்பெயின் எல்லாம் பண்ணி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வருவாங்க இல்லையா, அதனால அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ரியான் அலெக்ஸ் மெல்ஃபினா சாரா இவங்க 4 பேரையும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லப்போம், சாரா மட்டும் தனியா போயிட்டு நான் அந்த டேஞ்சர் பீஸ்ட் எல்லாம் பாத்துக்கிறேன் நீங்க மத்தவங்களை பாத்துக்குங்கன்னு இதுங்க கூட ஜாலியா விளையாண்டுகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு வரவங்க எல்லாருமே புடிச்சு போட்டு போராடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுல தப்பிச்ச ஒருத்தன் மட்டும் இவங்களுக்கு ஜெனரலா இருக்கக்கூடிய ஓடி வந்து ஐயோ ஜெனரல் எங்களை எப்படி காப்பாத்துங்க, இங்க வந்திருக்கக்கூடிய 2 பொண்ணுங்க நம்ம மொத்த ஆர்மியுமே அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால ஏதாச்சும் பண்ணுங்கன்ற மாதிரி கதறவும், எப்பா என்னப்பா ஏதாவது கட்டிங் போட்டு வந்துட்டியா இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, இந்த நேரத்துல எந்த பொண்ணுங்க
வந்து அட்டாக் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, பேசாம போயிட்டு வேலையை பாரு பண்ற மாதிரி சொன்னாலும் இல்ல நான் உங்களுக்கு சொல்றது புரிய மாட்டேங்குது, அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு மெல்ஃபினாவும் ரியானும் வர இவங்களை பார்த்துட்டு இருந்த சோல்ஜர் என்ன விட்டா போதுடா சாமி நான் ஓடிடுறேன்னு தலை தெறிக்க ஓடி போயிட்டான். அது மட்டும் இல்லாம இந்த ஆளை தனியா விட்டுட்டு போயிட்டான் இல்லையா, அதனால சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம தனியா இருந்தா சமாளிக்க முடியாது, நம்மளுடைய ஆயுதத்தை வெளியில எடுக்கலான்னு இவன் கையில இருக்கக்கூடிய ஒரு சங்க ஊதி தலைவரே எழுந்துருங்கன்னு கத்தவும் அட்டாக் ஆன் டைட்டன்ல வரக்கூடிய பெரிய பெரிய டைட்டன்ஸ் மாதிரி இந்த இடத்துல ஒரு ஜெயிண்ட் ஒன்னு ஏந்து நிக்க மெல்வின் அதை பார்த்துட்டு சரி ஓகேப்பா இதை நீ சமாளிச்சுக்கிறியான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஏன்னா இவளுடைய முழு பவர் இது வரைக்கும் வெளியில காட்டி சண்டை போட்டதே இல்ல, அதனாலதான் இங்க பார்ப்பா நீ ஒரு ஹீரோவா மாறிட்ட, அதனால உன்னுடைய அண்ணன் கிட்ட உன்னுடைய பவர் எல்லாத்தையுமே நிரூபிக்கணும், நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன்றதை காட்டணும்னா இன்னைக்கு நீ இந்த ஜெயிண்ட் கூட சண்டை போட்டே ஆகணும், அதனால இது கூட உனக்கு சண்டை போறதுக்கு விருப்பமான்ற மாதிரி கேட்க இரியானோ எனக்கு டபுள் ஓகே பிரின்சஸ் நான் யாருன்றதை எல்லாருக்குமே இன்னைக்கு நான் ப்ரூஃப் பண்ண போறேன்னு அடுத்த செகண்டே அலெக்ஸ் கூட்டிக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக போக இந்த ஜெயிண்ட் தன்னுடைய கையை வச்சு சட்னி நசுக்கிற மாதிரி நசுக்குது. ஆனா இவங்க மேல அந்த அட்டாக் படவே இல்ல, ஏன்னா இவங்க டாச் பண்ணி இதோடைய கைக்கு மேல ஏறி நம்ம கெல்வின் கொடுத்த ஒரு மேஜிக்கல் ஸ்வாட் மூலமா இதோடைய தலையை ரெண்டா பொளந்துடலான்னு ஜம்ப் பண்ணி ஒரு வெட்டுறா. ஆனா இதோடைய தலை உடையில அதுக்கு பதிலா இவளுடைய கத்தி உடைஞ்சு போச்சு. ஏன்னா இது ஒரு சாதாரண ஜெயிண்ட் தானே, நம்ம ஜஸ்ட் போய் அட்டாக் பண்ணாலும் இறந்துரும் நினைச்சுக்கிட்டு லெத்தாஜிக்கலா வந்து அட்டாக் பண்ணிருப்பா, அதனாலதான் நான் லெத்தாஜிக்கலா முடிவு எடுத்துக்க கூடாது, இதுக்கப்புறம் என்னுடைய முழு பவர் நான் வெளியில காட்டி ஆகணும்னு அடுத்த செகண்டே க்ளோத்தோ எனக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவைன்னு கேட்கவும் இதுவும் தன்னுடைய உடம்புக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்வாட வெளியில போடவும் இவன் 2 ஸ்வாட புடிச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க இவன் கூடவே வந்துட்டு இருக்கக்கூடிய அலெக்ஸும் இதோட வாயில ஒரு ஸ்வாட புடிச்சிட்டு ஓடி வருது. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆர்மி ஜெனரல் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவால மட்டும்தான் ஒரே நேரத்துல ட்ரிபிள் ஸ்வாட யூஸ் பண்ண முடியும், அதனால இந்த குட்டி பொண்ணு எப்படி யூஸ் பண்றா, ஒருவேளை இவ ஹீரோவா இருப்பாளான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது யோசிக்கல வேணாம் நான் தான் ஹீரோன்னு இவளும் அலெக்ஸும் சேர்ந்து ஒரே நேரத்துல ஒரு ஸ்லாஷ போட இந்த ஜெயிண்ட் மொத்தமா அப்படியே பழுதுருச்சு. ஆனா இந்த ஜெனரல் பைப்புல இதெல்லாம் நினைச்சு கவலையே படல, ஏன்னா இந்த பவர் ரேஞ்சர்ஸ் எல்லாம் டீமனை போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் அது பெரிய டீம்னா மாறும் இல்லையா, அந்த மாதிரி தான் தலைவா வெளியில வாயான்னு கூப்பிடவும் இந்த ஜெயிண்ட்டுக்கு ஏதோ கோஸ்ட் ரைடருடைய பவர் கிடைச்ச மாதிரி ஒரு பெரிய டீமன் மாதிரி மாறிடுச்சு, அதாவது ஜெயிண்டா இருந்தது ஒரு டீமனா மாறிடுச்சு. அதனால இப்படி இது ஒரு டீமனா மாறி இருக்கிறத இன்னொரு பக்கம் இந்த பீஸ்ட் கூட சண்டை போட்டு இருக்கக்கூடிய சாரா பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும் நல்ல நல்ல ஆப்னண்டா கிடைக்கிறாங்க, எனக்கு பாரு இந்த மாதிரி முக்க முக்க ஆப்னண்ட் தான் கிடைச்சிருக்குன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும்போது கெல்வின் இந்த ஜெயிண்ட் ஒரு பீஸ்டா மாறி இருக்கிறத பார்த்துட்டு ஓ பீஸ்டா சரி ஓகே இது ஈஸியாவா சமாளிச்சிருவா, ஏன்னா ரியான் ஜஸ்ட் ஒரு ஹீரோ மட்டும் இல்ல என் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்ட ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு பர்சன்ற மாதிரி இந்த பக்கம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த ஜெனரல் இருக்கான் இல்லையா அவன் நம்ம வடிவேல் டைலாக் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டான். அதாவது என் தலைவனை ஒண்டியா கார்கில அனுப்புனா போதுண்டா எரிமலை பனிமலையாகும் பனிமலை எரிமலையா உண்டான ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த இடத்துல டைலாக்கா சொல்லி கத்திக்கிட்டு இருக்க ரியான் நம்ம கெல்வின் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட கவலையே படல, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்ரு, அதனால போன தடவை போட்ட ஸ்லாஷ் மாதிரி இன்னொரு ஸ்லாஷ் கொஞ்சம் பயங்கரமா போட்டு இதை ஒரே அடியா முடிச்சிடலான்னு திரும்ப செம வேகமா இதுக்கு மேல ஏறி வந்தவ ஜெனரேட் ஸ்லாஷ் ஒரு ஸ்லாஷ போட்டு இதோடைய கதையை மொத்தமா முடிச்சிட்டா. ஆனா இது எல்லாத்தையும் இவ்வளவு நேரமா பில்டப் கொடுத்துட்டு இருந்தவனால சுத்தமா தாங்கிக்கவே முடியல, ஏன்னா சாதாரண ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கிறா, இவளே அசால்ட்டா போய் போட்டு தள்ளிட்டா இல்லையா, அதனாலதான் இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இந்த ரியானோ ஐயா சாலி நான் சூப்பரா எல்லாத்தையுமே செஞ்சேன் பிரின்சஸ் நீங்க பாத்தீங்களா அதை நான் எப்படி அட்டாக் பண்ணுன்ற மாதிரி இவளை வந்து கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கேள்வியும் ஏஃபுலும் அவங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு பரவாயில்ல அவளுடைய பவர் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம சூப்பரா சண்டை போட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது சடனா யாரோ ஒருத்தவங்க ஏஃபுல நோக்கி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் பண்றாங்க. ஆனா இந்த அட்டாக்ல இவளுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா கெல்வின் தான் பக்கத்துல நிக்கிறான் இல்லையா, அதனால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இதை டாச் பண்ணிட்டு யாரா அட்டாக் பண்ணான்னு பார்த்தா இவங்களுக்கு முன்னாடி கிளேவ்ன்ற ஒருத்தன் வந்திருக்கான், அதாவது வட்டமேஜை மாடல்ல ஒருத்தன் மட்டும் மிஸ் ஆயிருந்திருப்பான் இல்லையா, அந்த பயப்புல தான் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கவும் மாஸ்டர் இவன் யாருன்னே தெரியலையே இவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்க கெல்வினும் தன்னுடைய மனசுக்குள்ளே இல்ல இது வரைக்கும் நான் இவனை பார்த்தது கிடையாது, பட் இது வரைக்கும் நான் பார்த்ததுல இவன் கொஞ்சம் பவர் அதிகமா இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியறான்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி வில்லத்தனமா பார்க்கவும் அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இப்போ நம்ம பார்த்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், அதனால நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தரமான செய்கையோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். ஏன்னா 10 நாளா பசியில கிடந்தவனுக்கு பிரியாணி போட்டலத்தை கொடுக்குற மாதிரி கெல்வினை விட கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்க ஒருத்தவன் இங்க சண்டை போறதுக்காக வந்திருக்கான் இல்லையா, அதனால நெக்ஸ்ட் எபிசோட்ல கெல்வின் அவனுக்கு என்ன செய்ய போறான் ஏது செய்ய போறான்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தி உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸ் எப்பயும் போல கீழே இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.